அம்மா இன்னைக்கு எவ்வளவு டிரைவர் மாதிரி ஜாயின் பண்ணிருக்காங்க? சார் 3 பேர் சார். 3 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமாங்க சார். ஓகே, வெரிஃபை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க சார், முடிஞ்சுங்க. எல்லாம் முடிச்சாச்சுங்க சார். ஓகே. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க சார், இந்த காலையிலேயே நான் பார்த்தேன், நியூஸ் போயிட்டே இருக்கு. பாத்தீங்களா நீங்க? என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு? டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. தேமுதிக டிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாங்க, நியூஸ் போயிட்டு இருக்கு. மக்கள் என்னன்னே புரிஞ்சுக்காம தப்பா கமெண்ட் பண்றாங்க. என்ன பண்றது, என்ன எப்படி இத சொல்றது புரியல சார். நம்ம மக்கள் எப்போதுமே சரி, தலையும் தெரியாம வாழும் தெரியாம பேசிட்டு தாமா இருப்பாங்க. ஏன்னா மக்கள் நல்லவங்க கெட்டவங்க பார்த்து ஓட்டு போட்டா ஏன் இப்படி இருக்காங்க, தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுமா. எனக்கும் கொஞ்சம் வருத்தமா, நம்ம தலைமை இந்த மாதிரி ஒரு முடிவு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏதோ நடக்கும், ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும் அப்படின்னு நாங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி அந்நியார் முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய தொண்டர்கள் தான், எங்களுடைய தொண்டர்கள் தான் முடிவெடுத்தது. அந்நியார் முடிவெடுக்கல டிஎம்கே கூட போறது. ஆனா என்ன மக்கள் ஒரு சிலர் பேசும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க. ரொம்ப, அதாவது நான் வீட்லயும் ஒரு லேடிஸ் இருக்காங்க, வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே இருக்கிறாங்கன்னு தெரியும். இதை தாண்டி ரொம்ப வழக்கமா பேசுறதுக்கு எந்த பேசுறவங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதியே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல்லாம் என்ன தெரியாத நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் போய் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா கட்சியை வித்துட்டாங்க, கேப்டனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, கேப்டனோட ஆன்மா மணிக்காது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்களே. ஏன்னா இப்ப அந்நியாருக்கு இந்த முடிவு எடுக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி சிந்திச்சு யோசிச்சு தான் இந்த முடிவுல எடுத்திருப்பாங்க. நல்லா கஷ்டமா தான் இருக்கு. எனக்கே 2 நாளா கஷ்டமா தான் இருக்கு. அதனால என்ன பண்ண முடியும், ரொம்ப கெட்ட வார்த்தையில தான் கமெண்ட் பண்றாங்க. என்ன செய்ய? ஆமா சார், பார்த்தேன். அதுல ஏஐ போட்டுறாங்க. ஒருத்தங்க இப்படி எல்லாம் தாங்க முடியும்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு கஷ்டமா நான் தான் சொல்றேன், நம்ம ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? இதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி, இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு முடிவெடுத்தது நாங்க ஒரு தொண்டனா இருந்து சொல்றோம், ஒரு தேமுதிக ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து நான் சொல்றேன். நம்ம அந்நியர் எடுத்தது சரியான முடிவுன்னு தான் நாங்க சொல்லுவோம். அந்நியர் எடுத்த முடிவு கிடையாது, நாங்க எடுத்த முடிவு தான். எங்களுக்கு இந்த ஒரு ஆசை இருந்துச்சுதான். எங்க மாவட்ட செயலாளர்களும் எல்லாருமே நாங்க அந்த பாக்ஸ்ல டிஎம்கே கூட கூட்டணி போய்க்கலாம் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக எங்களுக்கு துரோகம் மட்டும்தான் பண்ணிருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையாமா, கடந்த 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடி உள்குத்து வேலை பார்த்தது பாத்தீங்கன்னா 39 தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா